ஃப்ரைடே லஞ்ச் மெனு. இன்றைய பரபரப்பான சமையல் காட்சிகளில் இன்றைக்கி கொத்தமல்லி துவையல் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சுட்டு ஒரு பக்கம் கொத்தமல்லி துவையலுக்கு ரெடி பண்ணிவிட்டு ரைஸும் வச்சுட்டு லெமன் ரைஸ்க்கு வேர்க்கடலை வறுத்துட்டேன். தேங்காய் துவையல் பண்ணுறதுக்காக தேங்காய் கீரைனேன். தேங்காய் துவையல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் ரொம்ப நேரம் இருக்காது இல்லையா வெளியில் வச்சுருந்தா, அதுக்காக ஒரு சின்ன டிப்பு. அதில் கொஞ்சம் போல் புளி சேர்த்தா ரொம்ப நேரம் வெளியில் வச்சுருக்க முடியும். தேங்காய் துவையல் ரெடி பண்ணியாச்சு. அதோட கொத்தமல்லியும் தாளித்து ஆறிடுச்சு. அதனால் கொத்தமல்லி துவையலும் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதோட தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு தேங்காய் துருவி வச்சுருந்தேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு அது கூட துருவி வச்ச தேங்காயை சேர்த்துட்டு தேங்காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு தேங்காயை நல்லா ட்ரை பண்ணிடலாம். இது கனமான சட்டின்றதுனால தேங்காய் துருவல் ரொம்ப இதாயிரும், ஓவர் குக் ஆயிரும். அதனால் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். தேங்காய் சாதம் ரெடி. இப்போ தயிர் சாதத்துக்கு சாதத்தில் பால் ஊற்றி அதில் வேக வைக்கிறேன். அதோட லெமன் ரைஸுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன். வறுத்த வேர்க்கடலையை போட்டு லெமன் பிழிஞ்சு போட்டு அதோட ரைஸில் மிக்ஸ் பண்ணி லெமன் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது உருளைக்கிழங்கு வேக வச்சு தாளிச்சிட்டேன். உருளைக்கிழங்கு என்ன செய்யணும்னா ஹை ஃப்ளேம்ஸ்லலாம் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்ஸ் இல்லாட்டி சிம்மில் வச்சுட்டு மெதுவாக ரோஸ்ட் பண்ணோன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிரும். தயிர் சாதத்துக்கு இந்த மேஷர் வச்சு தான் சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தயிர் சாதம் கடையிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடக்கூடாது. ஏதோ அவசரத்தில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டேன். தயிர் சாதத்தில் கொஞ்சம் பட்டர் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் போட்டுட்டு பொட்டேட்டோ ஃப்ரை விட்டு பொறுமையாக பார்த்ததுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.